الحمد لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا الصلاة والسلام على سيدنا محمد أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه وليكتب بينكم كاتب بالعدل إلى آخر الآية صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறை அளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அந்த சாந்தி மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக தம்முடைய உயிர்களை எல்லாம் படிக்கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்னும் கியாமத்து பரிகந்தம் அந்த சத்திய மார்க்கத்தை உள்ளபடி உண்மையான வடிவில் எடுத்து நடந்த, எடுத்து நடக்கின்ற, எடுத்து நடக்க போகின்ற அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு நல்லதை கேட்போம் அதன்படி அமல் செய்வோம் என்ற எண்ணத்தோடு தேற்றத்தோடு தேவையோடு நிலத்திலே வந்து உட்கார்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்க்கையில் அவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் அவசரமாக தியாகம் செய்து எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள் ஹராம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதல் அடியேன் குடும்பத்தினர்கள், அப்பால் அடியார்களின் குடும்பத்தினர் அனைவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் இன்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியவான்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கிக் கொள்வதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கல் வாங்கல் என்கின்ற ஒரு முறையை அல்லாஹ் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது நம்மில் அதிகமானவர்கள் ஈடுபடக்கூடிய ஒன்று தான் கடனாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கடனை பற்றி மார்க்கம் ரொம்ப தெளிவாக விரிவாக பேசி இருக்கிறது. ஆனால் 100க்கு 100 இந்த இடத்திலே பேசி முடிக்க முடியாது. என்றிருந்தாலும் குறுகிய நேரத்துக்குள்ளால்
ஒரு சில விடயங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கடனினுடைய சட்ட திட்டங்கள் தெரியாமல் எத்துணையோ பேர்கள் இன்று வட்டியிலே விழுந்து விட்டார்கள். இன்னும் சிலர்கள் வட்டியிலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடனினுடைய விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. அதற்கு முன்னாலே இருந்து வந்த ஒன்று தான் இந்த கடனாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று உலகத்திலே மனிதன் பாவத்தை விளங்கி இருக்குகிறான். பொய் சொல்லுவது பாவம், களவெடுப்பது பாவம், மற்றவனுடைய குறையை தேடுவது பாவம். எல்லா பாவங்களையும் இன்று மனிதன் அறிந்திருக்கின்றான். ஆனால் பாவம் என்று கூட விளங்காமல் நாம் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஸம துனூபி இன்தல்லாஹ் ஐ யல்காஹு பிஹா அப்துன் பஅதல் கபாயிர் அல்லதி நஹல்லாஹு அன் ஐ யமூத الرجل وعليه الدين لا يده له قضاء. அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ தாவூத் ஷரீஃபிலே, முஸ்னத் அஹ்மதிலே, நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், மனிதன் பாவம் என்று கூட விளங்காமல் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். அந்த பாவம் எப்படியாப்பட்ட பாவம் தெரியுமா? பெரிய பாவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாவம் என்று சொன்னார்கள். அதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கடன் பட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் அவன் மரணத்தை சந்திக்குகிறானே, ஆனால் அதுதான் பெரிய பாவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாவம் என்று சொன்னார்கள். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, கடன் எடுப்பது என்பது கேவலமான ஒரு விடயம் அல்ல. ஆனால் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் சலுகைக்காக மாத்திரம் தான் இந்த கடனை எடுக்க முடியும். சகோதரர்களே, நாம் பொதுவாக விளங்கி இருக்கிறோம், ஒரு மனிதன் கடன் கேட்டால் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை மாத்திரம் தான் விளங்கி இருக்கிறோம். ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது. இன்னும் சில நேரங்களில் சில மனிதனுக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் மக்ரூஹாக, வெறுக்கத்தக்க விடயமாக ஆக்கியிருக்கிறது. இன்னும் சில நேரங்களில் சிலருக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் வாஜிபாக ஆக்கியிருக்கிறது. யாருக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறது என்றால், ஒரு மனிதன் கடன் கேட்டு வருகிறார், அவருக்கு நாம் கடனை கொடுத்தால் அந்த பணத்தை கொண்டு பாவமான காரியங்களில் ஈடுபட போகிறார், வீணான விளையாட்டுகளில் ஈடுபட போகிறார், மது அருந்த போகிறார், போதை வஸ்துக்கள் பாவிக்க போகிறார். இவருக்கு கடனுதவி செய்வதை இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இன்னொரு மனிதன் வட்டியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறான். அவனை வட்டியிலிருந்து கலட்டினால் மீண்டும் போய் வட்டியிலே சிக்கிக் கொள்வான் என்றிருந்தால் அவனுக்கு கடனுதவி செய்வதையும் இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதர் வட்டியிலிருந்து பூர்த்தியாக கலண்டு தௌபா செய்வதற்காக கடன் கேட்கிறார். அவரை வட்டியிலிருந்து கலட்டினால் மீண்டும் வட்டியின் பக்கம் அவர் செல்ல மாட்டார் என்றிருந்தால் அவருக்கு கடனுதவி செய்தால் இரண்டு விதமான நன்மை கிடைக்குகிறது. பாவத்திலிருந்து கலட்டிய நன்மையும் கிடைக்குகிறது, கடன் உதவி செய்த நன்மையும் கிடைக்குகிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது, சில மனிதர்களுக்கு சில சந்தர்ப்பத்தில் கடன் உதவி செய்வதை இஸ்லாம் மக்ரூஹாக, வெறுக்கத்தக்க விடயமாக ஆக்கியிருக்கிறது. யாருக்கு என்றால், ஒரு மனிதர் கடன் கேட்டு வருகிறார், இவருக்கு இந்த பணம் தேவையே இல்லை என்று தெரியும், அவருக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் மக்ரூஹாக ஆக்கியிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் கடன் கேட்டு வருகிறான்,
என்னுடைய மகனுடைய திருமணத்தை நான் செய்ய வேண்டும், அவருக்கு 40 செகண்ட் சாப்பாடு கொடுத்து அவருக்கு திருமணத்தை நடத்த முடியும். ஆனால் 100 செகண்ட் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடன் கேட்டு வருகிறார். இவருக்கு கடனுதவி செய்வதை இஸ்லாம் மக்ரூஹாக வெறுக்கத்தக்க விடயமாக ஆக்கியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு மனிதர் கடன் கேட்டு வருகிறார். இவருக்கு கடன் கொடுத்தால் இவர் திருப்பி தரமாட்டார் என்றிருந்தால் அவருக்கு கடன் கொடுப்பதையும் இஸ்லாம் மக்ரூஹாக வெறுக்கத்தக்க ஒரு விடயமாக ஆக்கியிருக்கிறது. அவர் திருப்பி தராவிட்டால் நாம் மன்னிப்பதற்கு தயாரு கிடையாது என்றிருந்தாலும் அவருக்கும் கடன் கொடுப்பதை இஸ்லாம் மக்ரூஹாக ஆக்கியிருக்கிறது. மூன்றாவது சாரார், சிலருக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் வாஜிபாக கட்டாயமாக ஆக்கியிருக்கிறது. யாருக்கு என்றால், ஒரு மனிதர் சாப்பிட உணவில்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அல்லது நோயிலே பீடிக்கப்பட்டு வைத்தியம் பார்ப்பதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவருக்கு பணம் உதவி செய்வதை, இவருக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் வாஜிபாக கட்டாயமாக ஆக்கியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் கேட்டால் தூக்கி கொடுப்பது அல்ல மார்க்கம் சொல்லுகிறது. அது நிலைமையை பொறுத்து, ஆளை பொறுத்து, தேவையை பொறுத்து, சந்தர்ப்பத்தை பொறுத்து அது வித்தியாசப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரஅய்து லைலத உஸ்ரிய பி, ஒரு நாள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராவலி பயணம் செய்தார்கள். அந்த நேரத்திலே சுவர்க்கத்தினுடைய அதாவது வாயிலிலே எழுதப்பட்டிருந்தது, அஸ்ஸதகத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா வல் கர்து 18. ஒரு மனிதர் சதகா கொடுத்தால் 10 மடங்கு நன்மை தான் கிடைக்கிறது. ஆனால் கடன் உதவி செய்தால் 18 மடங்கு நன்மை கிடைக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது. குல்து யா ஜிப்ரீல், அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே கேட்டார்கள், சதகா கொடுப்பதனால் 10 மடங்கு நன்மை தான் கிடைக்கிறது, ஆனால் கடன் உதவி செய்வதால் 18 மடங்கு நன்மை கிடைக்கிறது, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு மனிதனுக்கு சதகா கொடுக்கிறோம், எம்முடைய தேவை நிறைவேறியதனால் கொடுக்கிறோம். ஒரு மனிதர் ஹதியா கேட்டு வருகிறார். இந்த நேரத்தில் இவர் சில நேரம் அத்தியாவசிய தேவைக்காக இருக்கலாம், ஆனால் அதிகமான பேர்கள் வழக்க தோஷத்திற்காக அவர்களுக்கு கேட்டு பழக்கம் என்பதனால் வந்து கேட்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் கடன் கேட்டு வருகிறான், வல் முஸ்தக்ரித் லா யஸ்தக்ரித் இல்லா லிஹாஜா, அவருடைய மானத்தை ஒரு ஓரப்புறத்திலே வைத்துக் கொண்டு, அவருடைய அந்தஸ்தை ஒரு ஓரப்புறத்திலே வைத்துக் கொண்டு, அவருடைய கண்ணியத்தை ஒரு ஓரப்புறத்திலே வைத்துக் கொண்டு அவர் கடன் கேட்டு வருகிறார். இந்த நேரத்திலே அவருக்கு கடனுதவி செய்வது சதகாவை விட மேலானது என்று சொன்னார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னொரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்து விட்டு அவனுக்கு தவணை கொடுப்பது, அந்த தவணை வரும் வரை ஒவ்வொரு நாளும் சதகா கொடுத்த நன்மை கிடைக்குகிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கடன் கேட்டால் கொடுங்கள் என்றும் சொன்னார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடன் கேட்டு வருபவருக்கு எச்சரிக்கையும் செய்தார்கள். கடன் கொடுப்பவர்கள் அல்லாஹ்விடம் மட்டும் தான் நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். அந்த கடன் கொடுத்தவரிடத்திலே எந்த ஒரு பிரயோஜனத்தையும் உடல் ரீதியாக சரி, பணம் ரீதியாக சரி, பொருள் ரீதியாக சரி எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க இயலாது. அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு கர்தின் ஜரல் மன்ஃபஅத ஃபஹுவ ரிபா, ஒரு மனிதனுக்கு கடனுதவி செய்துவிட்டு அவனிடத்திலிருந்து
ஏதோ ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்ப்பது வட்டி என்று சொன்னார்கள். வஃபி ரிவாயத்தின் உக்ரா ஃபஹுவ ஹராம். இன்னொரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, கடன் உதவி செய்துவிட்டு ஏதாவது ஒன்றை அவனிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது அது ஹராம். சகோதரர்களே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், கடன் உதவி செய்துவிட்டு அவரிடத்திலிருந்து ஒரு கிஃப்டை எதிர்பார்க்கலாமா? வலா யுத்பௌஹா வலா யுக்பலுஹா. அதிலிருந்து கிஃப்டை கூட எதிர்பார்க்க முடியாது. எந்த ஒரு விடயத்தையும் அவனிடத்திலிருந்து எதிர்பார்க்க இயலாது. ஆனால் இல்லா ஜரா பைனஹு கப்ல தாலிக். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதனிடத்திலே கடனுதவி செய்து விட்டால் அவருடைய வாகனத்தில் ஏறி செல்வதற்கு கூட பயப்படுவார்கள். வாகனத்தில் கூட ஏறி செல்ல மாட்டார்கள். கடன் உதவி செய்ததாலோ அவர் என்னை ஏற்றி செல்லுகிறார். அதைத்தான் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய வாகனத்தில் கூட கடன் உதவி செய்துவிட்டு ஏறி செல்ல வேண்டாம். இல்லா ஜரா பைனஹு கப்ல தாலிக். ஆனால் கடன் உதவி செய்ய முன்னாலே இருந்து எங்களை வாகனத்தில் ஏற்றி செல்லக்கூடிய பழக்கம் அவரிடத்தில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. கடன் உதவி செய்துவிட்டு தான் காணாத எம்மை கண்டதை போன்று அழைக்குகிறார் என்றால் ஏறி செல்வதை தடுத்தார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, கடனை திருப்பி கொடுப்பதில் சிறந்தவர் அஹ்ஸனுஹும், அதற்காக உபகாரம் செய்பவர் என்று வந்திருக்கிறது. நாம் ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்து விட்டு நிபந்தனை போட்டு கடன் கொடுக்க முடியாது. திருப்பி தரும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒன்றை எனக்கு தர வேண்டும் என்ற நிபந்தனையோடு கடன் கொடுக்க முடியாது. ஆனால் அவராகவே திருப்பி தரும் பொழுது ஏதாவது ஒரு கிஃப்டை, ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பொருளை தருவார் என்றிருந்தால் அது பிரச்சனை கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், ஒரு மனிதனிடத்திலே நாம் கடன் கொடுத்து விட்டோம், நாம் எதையும் எதிர்பார்க்கவில்லை, திருப்பி தரும் பொழுது ஏதோ ஒன்று தந்து விட்டார், கபூல் செய்யத்தான் வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கடன் கேட்டு வருகிறார், நாம் கொடுக்கும் பொழுது நிபந்தனை இடவில்லை, ஆனால் மனதால் நினைக்குகிறோம் திருப்பி தரும் பொழுது ஏதாவது சில நேரம் தருவார் என்று எண்ணம் தோன்றினாலும் ஹராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ஒருவர் கடன் கொடுத்து விட்டார். ஒரு மனிதருக்கு ஒரு வசதி படைத்தவரோ ஒரு பணக்காரரோ கடன் கொடுத்து விட்டார். அந்த கடன் கொடுத்தவரை பார்த்து குர்ஆன் பேசுகிறது, فَإِنْ كَانَ ذُو عُسْرَةٍ فَنَظِرَةٌ إِلَى مَيْسَرَةٍ. நீங்கள் கடனுதவி கொடுத்து, அதாவது செய்து விட்டீர்களா, நீங்கள் அவருக்காக அவர் தர முடியாமல் கஷ்டப்படுகிறாரா, நீங்கள் தவணை கொடுங்கள். தவணை கொடுப்பதனுடைய சிறப்பை அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சர்ரஹு ஐ யுதில்லஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு ஃபல்யன்துர் முக்ஸிரா. சூரியன் 9 கோடியே 30 லட்சம் மைல்களுக்கு மேலால் இருக்குகிறது. நாளை கியாமத்துடைய நாளையில் பிமிக்தாரி மீல், ஒரு ஜானளவு தலைக்கு மேலால் சூரியன் கொண்டு வரப்படும். இன்னொரு ரிவாயத்தின்படி சுர்மா குச்சியினுடைய அளவு தலைவுக்கு, அதாவது தலைக்கு மேலால் சூரியன் கொண்டு வரப்படும். இந்த நேரத்தில் யாரு கடனுதவி செய்து தவணை கொடுத்தாரோ அல்லாஹ் அவருக்கு நாளை கியாமத்துடைய நாளையிலே நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் நிழல் கொடுப்பான். இதைவிட ஒரு படி மேலால் குர்ஆன் பேசுகிறது, அப்படி தவணை கொடுத்தும் அவரால் தர முடியவில்லையா, وَأَن تَصَدَّقُوا خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. நீங்கள் சதகாவுடைய சிறப்பை அறிவீர்களானால் நீங்கள் அதை சதகாவாக விட்டு விடுங்கள். குடும்ப பொறுப்பிலே கஷ்டப்படுகிறார், தர முடியாமல் கஷ்டப்படுகிறார்,
அல்லது வியாபாரத்திலே லொஸ்டாகி கஷ்டப்படுகிறார், தர முடியவில்லையா? தவணை கொடுத்தும் தர முடியவில்லையா? சதகாவாக விட்டுவிடுங்கள் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, இழுத்தடிப்பவர்களுக்கு அல்ல இது, உண்மையிலேயே கஷ்டப்படுபவர்களுக்கு. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, கடன் தர முடியாமல் கஷ்டப்படுபவருக்கு தொல்லை கொடுப்பதை இஸ்லாம் வெறுக்குகிறது. அவருக்கு சலுகை கொடுப்பதை இஸ்லாம் விரும்புகிறது. தொல்லை கொடுப்பதை இஸ்லாம் வெறுக்குகிறது. தொல்லை அதிகமானால் அவர் சில நேரம் ஊரை விட்டும் தலைமறைவாக்குவார். சில நேரம் அந்த தொல்லை அவரை தற்கொலைக்கு கூட தூண்டும். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் முஸ்லிமுடைய ரிவாயத், யக்ஃபிருல்லாஹு ஷஹீத் குல்ல தம்பின் இல்ல தைன். அல்லாஹ் ஷஹீதுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்குகிறான். ஆனால் கடன் இருக்குமானால் அல்லாஹ் அதை மன்னிப்பது கிடையாது. அவ்வளவு பாரதூரம் தான் இந்த கடன். கடனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னொரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, ஒரு தடவை அல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று 3 தடவைகள் ஷஹீதானாலும் கடன் இருக்குமானால் சொர்க்கத்துக்குள் புகழ முடியாது, சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் அமல்களுக்கு மேல் அமல் செய்யலாம், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்யலாம், தஹஜ்ஜுடைய தொழுகையை பேணுதலாக்க தொழலாம், கண் சிமிட்டும் அளவு கூட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் வாழலாம். கடன் இருக்குமானால் சுவர்க்கம் செல்வது தடை. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, எத்தனையோ பேர்கள் இன்று கடனாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய கடனை வைத்துக் கொண்டு எம்முடைய ஒரு கடை 2 கடையாக மாறுகிறது. எம்முடைய சாதாரண வாகனம் சொகுசு வாகனமாக மாறுகிறது. சாதாரண வீடு மாடி வீடாக மாறுகிறது. ஆனால் கடன் இன்னும் இழுவையில். சகோதரிகளே, இந்த ஆடம்பரங்கள் நிச்சயமாக படுகொலிக்குள் எம்மை தள்ளியே ஆகும். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், என்னை பாவத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டார்கள், பாவத்திலிருந்து அதாவது பாதுகாப்பு தேடுவது சரி, ஏன் யா ரசூலல்லாஹ் கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கடன் தான் எம்மை பொய் சொல்ல வைக்கிறது, அந்த கடன் தான் எம்மை ஏமாற்ற வைக்கிறது, அந்த கடன் தான் எம்மை தலைமறைவாக்க வைக்கிறது, அந்த கடன் தான் எம்மை தற்கொலைக்கு தூண்டுகிறது, அந்த கடன் தான் எம்மை கொலைக்கு தூண்டுகிறது. அப்படியாப்பட்ட அந்த கடனிலிருந்து அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அத்தஹியாத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, உலகத்தில் நாம் எத்தனையோ பேர்கள் இன்று கடனாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எந்த கடனை எடுத்துக் கொண்டாலும் உலகத்தில் இந்த பிரதான 3 விடயங்களுக்காக மாத்திரம்தான் உலகத்தில் கடன்படுகிறோம். எம்முடைய கடனை இந்த 3 பகுதியில் ஏதோ ஒன்றுக்குள் தான் சேர்க்கலாம். முதலாவது, நாம் கடன்படக்கூடிய பிரதான காரணங்களில் முதலாவது ஆடம்பரமான செலவு. ஆடம்பரமான செலவு என்றால் வருமானத்தை விட அதிகமாக செலவழிப்பது ஆடம்பரமான செலவு. சொல்லுவார்கள், விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எம்முடைய வருமானத்துக்கு ஏற்றாற்போல் தான் செலவு இருக்க வேண்டும். 50,000 தான் மாதாந்த வருவாய் என்றால் அதை தாண்டி செலவழிப்பது ஆடம்பரம். ஆடம்பரமான செலவை நாம் குறைக்க வேண்டும். இரண்டாவது, பேராசை.
எதை கண்டாலும் போதாது. அவர் ஒரு மாடி வீடு கட்டிவிட்டாரா, நானும் அது போன்று ஒன்று கட்ட வேண்டும். அவர் ஒரு வாகனத்தில் ஓடுகிறாரா, அதை போன்று நானும் ஒரு வாகனம் இருக்க வேண்டும். அந்த பேராசையை குறைத்தால் எம்முடைய கடனும் குறையும் சகோதரர்களே. எனவே இரண்டாவது காரணம் பேராசை. மூன்றாவது கனாஅத், போதும் என்ற தன்மை இல்லாமை. எதை கண்டாலும் போதாது, இது எனக்கு சரி வராது, இன்னொன்று வாங்க வேண்டும், போதாது. அல் இக்திசாபுன் நஃபகா நிஸ்ஃபுல் மஈஷா, செலவீனத்தில் நடுநிலையை கையாளுவது வாழ்க்கையின் பாதி சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் கடன் எடுக்குகிறோமா, அந்த நேரத்தில் திருப்பி கொடுப்போம் என்ற நல்ல நீயத்து இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அதை திருப்பி கொடுக்க கூடிய வழியை அல்லாஹ் உண்டு பண்ணுவான் சகோதரர்களே. அந்த கடனை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்குகிறோமா, நாம் அவருக்கு அநியாயம் செய்கிறோம். அநியாயம் செய்யும் விடயத்தில் அவருடைய பதுஆவை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அது காஃபிராக இருந்தாலும் சரி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அடுத்து குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிமுறையை சொல்லி குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது இரகசியமாக கொடுக்கல் வாங்கல் செய்வதை இஸ்லாம் வெறுக்குகிறது சகோதரர்களே. கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது சாட்சியாளராக நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். அது போன்று நீங்கள் கடன் எடுக்கும் பொழுது அதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனும் அதைத்தான் சொல்லுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மம் ஃபக்துபூஹ், நீங்கள் கடன் எடுக்குகிறீர்களா, அந்த கடனை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். ஃபல்யக்துப் பைனக்கும் காத்திபும், உங்களுக்கு எழுதத் தெரியாதா, எழுதத் தெரிந்த ஒருவரை வைத்து நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். காத்திபும் பில் அத்ல், நீங்கள் நீதத்தால் எழுதுங்கள். இரண்டு பேருக்கும் தெரிந்த பாசையில் எழுதுங்கள். இருவருக்கும் தமிழ் தான் தெரியும், ஆங்கிலத்தில் எழுதுவது நீதத்திற்கு மாற்றம். இருவருக்கும் தெரிந்த பாசையில் நீதத்தால் எழுத வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது சகோதரர்களே. இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு மாற்றம் செய்வோமேயானால் எம்முடைய நட்பு முறிக்கப்படும். கடன் நட்பை முறிக்கும் என்று சொல்வார்களே, எம்முடைய நட்பு முறிக்கப்படும். அப்படி நட்பு முறிக்கப்படாவிட்டாலும் இரண்டாவது விடயம் சகோதரர்களே, எம்மிடத்தில் ஒரு மனிதர் கடன் கேட்டு வருகிறார், நாம் அவருக்கு கடனை கொடுத்து விட்டோம். அவர் அந்த பணத்தை எடுத்து செல்லும் பொழுது பாதையிலே ஒரு விபத்துக்கு உள்ளாக்கி மரணித்து விட்டார் என்றால், அந்த பணத்தை அவருடைய அனந்தர சொத்துக்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் போய் கேட்க வேண்டுமே சகோதரிகளே. போய் கேட்பதற்கு ஒருவரை சாட்சியாக நியமித்திருந்தால் அவரை அழைத்து கொண்டு செல்லலாம். அல்லது எழுதி கையொப்பமிட்டிருந்தால் அவருடைய குடும்பத்தாரிடத்திலே போய் காட்டி பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். இல்லை என்றால் சில நேரத்தில் பணம் அதோடு மண்தான் சகோதரிகளே. எனவே குர்ஆன் சொல்லக்கூடிய, இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளுக்கு பின்னால் அல்லாஹ் ஏராளமான நலவுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அடுத்து சிலருக்கு நினைக்கிறோம், ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு கடன் கொடுக்க தேவையில்லை தானே என்று நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் மரணிக்கும் பொழுது அவருடைய மனைவியினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை இருந்தாலும் அதற்கும் உங்களுடைய பணத்தில் பங்கிருக்கிறது. குர்ஆன் பேசுகிறது, அல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா துல்மா, நீங்கள் யத்தீம்களுடைய அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுகிறீர்களா, அது அதாவது நீங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்கிறீர்கள்.
இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா ஃபஸயஸ்லௌன ஸஈரா. நீங்கள் சாப்பிடுவதெல்லாம் நரகத்தினுடைய நெருப்பே, உங்களுக்கு தங்குமிடம் நரகம் தான் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே கடன் சுமை அற்ற நிலையிலே இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிய வேண்டும் சகோதரிகளே. எனவே வசதி படைத்தவர்களே, பணக்காரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை தந்திருக்கிறானா? அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானா? உங்களுடைய மனைவி மக்களுடைய, உங்களுடைய குடும்பத்தாருடைய, உங்களுடைய வீட்டோடு செலவீனத்தை சுருக்கிக் கொள்வதற்கு அல்ல. யாரு குடும்பத்திலே, யார் ஊரிலே ஏழையாக இருக்கிறார்கள், வறுமை கோட்டில் வாழுகிறார்கள், அவர்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டு அவர்களுக்கும் செலவழிக்க கூடிய ஒரு பொறுப்பு நம் ஒவ்வொருத்தருக்கும், அல்லாஹ் பணத்தை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரிகளே. அதுவும் கூட எம்முடைய ஊர்களில் நடக்கக்கூடிய கடன்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானவைகள். கடையிலே போய் அதாவது பொருட்களை வீட்டிற்கு வாங்குகிறார்கள், ஆனால் ஏதோ வங்கியிலே வைப்பு செய்வதை போன்று என்னுடைய பேருக்கு கீழால் இந்த கடனை குறித்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் கடனாளியாக நாம் வீடு செல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கடன்கள் ஆயிரமாக மாறி, அந்த ஆயிரங்கள் லட்சங்களாக மாறி கடை உரிமையாளர் வந்து கேட்டால் நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நாம் என்ன ஊரை விட்டுமா சென்று விடுவோம்? இன்னும் சிலர்கள் ஊரிலே 25 கடை என்றால் 25 கடையிலும் பொல்லு சகோதரிகளே. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கடன் சுமை அற்ற நிலையிலே இந்த உலகத்தை விட்டும் பிரிய வேண்டும். நாம் கடனாளியாக இருந்து குழந்தைகளுக்கு அந்த கடனை பொறுப்பு கொடுத்து விட்டு சென்றால் எத்துணையோ குழந்தைகள் எம்முடைய பெற்றோர்கள் மூலமாக வந்த கடன் சுமையால் ஊரிலே தலை காட்ட முடியாது, குடும்பத்திலே தலை காட்ட முடியாது என்று கதைப்பதை, ஏசுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சிலர்கள் மரணித்து விட்டால் அவர்களுடைய கடன்கள் அவர்களுடைய சகோதரர்களுக்கு அல்லது அந்த மரணித்த ஜனாசாவினுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட கடனிலும் இன்று நாம், அதாவது எல்லோரும் அல்ல, ஒரு சிலர்கள் பொடுபோக்கு செய்யாமல் இல்லை சகோதரிகளே. எனவே உலகத்திலே கடன் அற்ற நிலையிலே வாழுவோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த முறையிலே வாழ சொன்னானோ, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழும்படி காட்டி தந்தார்களோ அந்த முறையிலே வாழ்ந்து கடன் அற்ற நிலையிலே இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு ஏகவல்ல அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் அனுகூலன் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. கடன் அதாவது சுமைகளை தந்து எங்களை சோதித்து விடாதே ரஹ்மானே. கடன் அற்ற நிலையிலே இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களை பெற்று வளர்ச்சி ஆளாக்கிய ஸ்ரீதேவிக்குடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. அவர்களுக்கு நோய்கள் இருந்தால் குணப்படுத்துவாயாக. உலக அறிவை காட்டி தந்த ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நுபுவத்தினுடைய இல்மை காட்டி தந்த உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. 100க்கு 100 தொழுகையாளிகளை உருவாக்குவாயாக. எங்களுடைய நண்பர்கள், மனைவி மக்கள், சந்ததிகள் அத்துணை பேருக்குடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்களுடைய பலஸ்தீன உறவுக்குடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எத்துணையோ பேர்கள் இன்று ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு உயர்ந்த சுகதாக்களுடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக. எத்துணையோ பேர்கள் இன்று வைத்தியசாலையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு ஷிஃபாவை, சுகத்தை கொடுப்பாயாக. நல்ல அமைதியான சூழலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.